ஜெரேமியா 52 அதிகாரம் வசனம் 1. Jeremiah chapter 52 verse 1 to 34. Verse 1. சீதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாய் இருந்தான். அவன் 16 வருஷம் எருசலேமை ராஜ்யபாரம் பண்ணினான். அவனுடைய தாயின் பெயர் அமோத்தாள். அவள் லிபோனா ஊரானாகிய எரோமியாவின் குமாரத்தி. And Zedekiah was 120 years old, and when he began to reign, and he reigned 11 years in the Jerusalem, and his mother's name was Amaziah, the daughters of the Jerusalem of the Lebanon. வசனம் 2. யோகியாம் கிம் செய்தபடியெல்லாம் அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். And he did that and watched and was evil in the eyes of the Lord, and according to all that Jehoiakim had done. வசனம் 3. எருசலேமையும் யூதேயாவையும் கர்த்தர் தம்முடைய முகத்தை விட்டு அகற்றி திரும்பும் அளவு அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் அப்படியே நடந்ததும் அல்லாமல் சீதேக்கியா பாபிலோனுக்கு ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். But she got this anger of the law. It's come to pass in the Jerusalem and the Judah until he had cast them out from this presence, that Zedekiah rebelled against the kings of the Babylon. வசனம் 4. அவன் ராஜா பாரம் பண்ணும் 9ஆம் வருஷமும் 10ஆம் மாதமும் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாக வந்தது. அதற்கு எதிராக பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்கள் போட்டு கட்டினார்கள். And it's come to the pass in the 9th year of this reign, in the 10th month, in the 20th of the month, the Nebuchadnezzar king of the Babylon come. He had all these armies against Jerusalem, and preached again it and built against it and round about. வசனம் 5. அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 16ஆம் வருஷம் மட்டுமே நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. So the cities was the besieged unto this 11th years of the kings of the Zedekiah. வசனம் 6. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்தது. தேசத்தின் ஜனங்கள் ஆகாரம் இல்லாமல் ஆயிற்று. And in the 4th month and the 9th days of the month, the famine sorrows in the cities, that and there was bread of these peoples of the land. வசனம் 7. நகரத்தில் மதில் இடிக்கப்பட்டது. அப்பொழுது கல்தேர் நகரத்தை சூழ்ந்து கொண்டிருக்கையில் யுத்த மனுஷர்கள் எல்லோரும் ராத்திரி காலத்தில் ஓடி ராஜாவுடைய தோட்டத்திலே வழியே 2 மதில்களுக்கு நடுவான வாசல்கள் நகரத்திலிருந்து புறப்பட்டு வயல்வெளியின் வழியே போய் விட்டார்கள். Then the city was broken up, and all the men of the war field and went out of the cities by the night by the way of the gates, and between the 2 walls on which was and by the king's garden. Now the Chaldeans were by the city round about, and they went by the way of the plain. வசனம் 8. ஆனாலும் கல்தேருடைய இராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமான பூமியின் சிதேக்கியாவையும் கட்டினார்கள். அப்பொழுது அவனுடைய இராணுவத்தார்கள் எல்லோரும் அவனை விட்டு சிதறிப்போனார்கள். But the armies of the Chaldeans perished after the kings and overtook the Zedekiah in the plains of the Jericho, and all these armies was scattered from him. வசனம் 9. அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை அமத்தம் தேசத்தின் ஊரானாகிய ரிப்லோவுக்கு
பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே அவனுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுத்தான். Then they took this king and carried him upon to the king of the Babylon to the Ribah in the lands of the Ammon, where he gave judgments upon him. வசனம் 10. பின்பு பாபிலோன் ராஜா சிதேக்கியாவின் குமாரரையும் அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டினான். யூதேயாவின் பிரபுக்கள் எல்லோரையும் எபோலாவிலே வெட்டினான். And the king of the Babylon slew the sons of the Zedekiah before the eyes he shall all the princes of the Judah in the Ribah. வசனம் 11. சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 விலங்குகளை போடுவித்தான். பின்பு பாபிலோன் ராஜா அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் மரணமடையும் நாள் மட்டும் அவனை காவல் வீட்டிலே அடைத்து வைத்தான். Then put the eyes of the Zedekiah and the kings of the Babylon burned him in the chains and carried him the Babylon and put him in the prison till the days of his death. வசனம் 12. 5ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறவனாகிய காவல் சேனாதிபதியான நேபுசாராதான் ஜெருசலேமுக்கு வந்தான். அது நேபுகாத்நேசர் என்னும் ராஜா பாபிலோனை அரசாள்கிற 19ஆம் வருஷமாயிருந்தது. Now in this 50th month, in the day of the month, which was and the 19th years of the Nebuchadnezzar king of the Babylon, coming the Nebuchadnezzar captains of the greater, which and served the king of the Babylon into the Jerusalem. வசனம் 13. அவன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையும் எருசலேமில் உள்ள எல்லா வீடுகளையும் ஒவ்வொரு பெரிய மனிதருடைய வீட்டையும் அக்கினினாலே சுட்டெரித்து போட்டான். And burned this house of the Lord and the kings of the house and all the house of the Jerusalem and all the house of the great man burning be with fire. வசனம் 14. காவல் சேனாதிபதிகளோடு இருந்த கல்தேரின் இராணுவத்தர் எல்லோரும் எருசலேமுக்கு சுற்றிலும் இருந்து அலங்காரங்களையும் இடித்து போட்டார்கள். And all the armies of the Chaldeans that and were with captains of the great broken down all the walls and Jerusalem round about. வசனம் 15. ஜனத்தின் ஏழைகளான சிலரையும் நகரத்தின் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோனின் ராஜாவின் வசமாக ஓடிவிட்டு இவர்களையும் மற்ற ஜனங்களையும் காவல் சேனாதிபதிகளாகிய நேபுகாத்நேசர் சிறைகளை கொண்டு போனான். The Nebuchadnezzar, the captains of this grand and carried away the captives and carried of the poor and the people and the children of the people that remained, the cities and those and that fallen away, and fall of the king of the Babylon and the rest of the multitude. ஆனாலும் தேசத்திலே ஏழைகளான சிலரை காவல் சேனாதிபதியாகிய நேபுகாத்நேசர் திராட்சை தோட்டக்காரர்களாகவும் பயிரிடக்கூடியவர்களாகவும் விட்டு வைத்தான். And Nebuchadnezzar, the captains of the great, left and cried, and of this poor of the lands of for the vineyards of her husbandman. வசனம் 17. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வெண்கல தூண்களையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஆதாரங்களையும் வெண்கல கடல் தொட்டிகளையும் கல் தேரைகள் உடைத்து போட்ட அவைகளின் வெண்கல எல்லாம் பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். And also the pillars of the brass and that were in the house of the Lord and the bars and the brazen see the was in the house of the Lord and the Chaldeans broken and they carried all the brass out from Babylon to the Babylon. வசனம் 18. செப்பு சட்டிகளையும் சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் வெட்டு கத்திகளையும் களங்களையும் ஆராதனைக்குரிய சகல வெண்கல பனிமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். The Chaldeans also and these silver worlds and the
and spear, and a blow, and the spinos, and all the visuals of the brass wherewith they and minister took their way. வசனம் 19 பசும்பொன்னும் சுத்த வெள்ளியும் கிண்ணங்களையும் தூப கலசங்களையும் செட்டிகளையும் விலங்கு தண்டுகளையும் கலங்களையும் கரங்களையும் காவற் சேனாதிபதி எடுத்துக்கொண்டு நான் and the bones and the fire bones and the blow and the cauldrons and the candlesticks and the spoons and the cups and that which was and of the gold and the gold and the which was and the silver took the captains of the groanings way. வசனம் 20 சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கு செய்த வைத்த 2 தூண்களையும் ஒரு கடல் தொட்டிகளையும் ஆராதனைகளின் நிழல் நின்ற 12 வெண்கல ரிஸ்பங்களையும் ஆகிய இவைகளுக்குரிய வெண்கலத்துக்கு நிறைவில்லை. To do pillar of one sea and to brazen bowl that and were under the brass which and King Solomon had made in this house of the Lord, the brass of all those visuals was an without and baked. வசனம் 21 அந்த தூண்களேவெனில் ஒவ்வொரு தூண் 12 முழ உயரமாயிருந்தது. 12 முழு நூல் அதை சுற்றி 4 வர்க்கடை அதன் கணம் உள்ளது சூழ இருந்தது. and can carrying the pillars the bigger and the one pillar was an 18 cubits and play the 12 cubits did and compass it and the stanchions thereof was and 4 fingers it was and blow. வசனம் 22 அதன் மேலே வெண்கல குமிழ் இருந்தது. ஒரு குமிழின் உயரம் 5 முழு குமிழாம் சுற்றிலும் பின்னாலும் மாதுளை பழங்களும் செய்திருந்தது. எல்லாம் வெண்கலமாக இருந்தது. அதற்கு சரியாக மற்ற தூண்களும் மாதுளை பழங்களும் இருந்தது. and the chapter of the broad was and upon its and the higher of the ones and chapters was on 5 cubits with an network and the pomegranates upon these captures around about all the brass the second pillars also and the pomegranates were like unto these. வசனம் 23 90 மாதுளை பழங்களும் 4 திசைகளுக்கு எதிராக செய்திருந்தது. குமிழ்கள் சுற்றிலும் செய்திருந்தது. மாதுளை பழங்களும் 100 and there was in the 19 and 6 pomegranates and side and all these pomegranates upon this network were and the under round about. வசனம் 24 காவற் சேனாதிபதிகள் பிரதான ஆசாரியர்களாகிய செரோலோவையும் 2 ஆசாரியர்களையும் சொப்பனங்களையும் வாசற்படிகளின் 3 காவற் காரர்களையும் பிடித்து கொண்டு போனான். and the captains of the grants took chief priest and the Zedekiah the second priest and the 3 keepers out of the door. வசனம் 25 நகரத்தில் என்னவென்றால் அவன் யுத்த மனுஷரின் விசாரிப்புக்காரனாகிய பிரதானி ஒருவனையும் ராஜாவின் மந்திரர்களின் நகரத்தின் அகப்பட்ட 7 பேரையும் தேசத்தின் ஜனத்தையும் வேகமாக இரு தலைமையான சம்பரதைகளையும் தேசத்தின் ஜாதிகளையும் பட்டணத்தின் நடுவிலே அகப்பட்ட 60 பேரையும் பிடித்து கொண்டு போனான். He took also out of the city an ignore which had on this charge of the man of the war, and so when men of them and were near and the kings and person which were found in the city and the principals cherubim above and who master
the people of the lands and the scrolls and manner of the people of the lands that weren't found in this midst of the city. வசனம் 26 அவர்களே அவற்றின் சேனாதிபதிகளாகிய நேபுகாத்நேசர் பிடித்த அவர்களை ரிப்லாவுக்கு பாபிலோனின் ராஜாவினிடத்திற்கும் கொண்டு போய்விட்டான். No, Nebuzaradan, the captains of the ground, took them and brought them to the kings of Babylon Riblah. வசனம் 24 அப்பொழுது பாபிலோன் ராஜா அமோத்தியன் என்னும் தேசத்தின் பட்டணமாகிய ரிப்லோவின் அவர்களை வெட்டி கொன்று போட்டான். இவ்விதமாக யூதேயாவின் தங்கள் தேசத்திலிருந்து சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள். And the kings of the Babylon smote them and put them and death and Riblah in the lands of the Yemen. Though Judah wasn't carried away and captives out of this own land. வசனம் 28 நேபுகாத்நேசர் சிறைப்படுத்தி போன ஜனங்களின் தொகை எவ்வளவென்றால் 7000 வருஷத்தில் 3023 யூதரும். Those said the people whom and Nebuchadnezzar carried away and captives in the 7th year there and 1,000 Jews and 3 and the 20. வசனம் 29 நேபுகாத்நேசருடைய 18ஆம் வருஷத்திலே எருசலேமிலிருந்து 832 பேரும் கொண்டு போகப்பட்டார்கள். And the 18th years of the Nebuchadnezzar carried away and the captives from Jerusalem and 1830 and 2,000. வசனம் 30 நேபுகாத்நேசருடைய 23ஆம் வருஷத்திலே காவர் சேனாதிபதிகளாகிய நேபுசாசன் யூதரில் 745 பேர்களை சிறைப்பிடித்து கொண்டு போனான். ஆக 4600 பேர்களாகும். The 3rd and 20th years of the Nebuchadnezzar, the captains of the grounds carried away and captives of the Jews and 740 and 50,000. All the person were 4,600. வசனம் 31 யூதேயாவின் ராஜாவாகிய யோவாகினுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே ஏவின் முதலாம் என்னும் பாபிலோன் ராஜா தன் ராஜாவின் வருஷத்திலே யூதேயாவின் ராஜாவாகிய யோக்கியாமினை சிறைச்சாலையிலே இருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி. And it's come to pass the 7th and the 13th years and the captives and Judah king of the Judah of the 20th month in the 1520 days and month of the 11th day king of the Babylon in the first years of this region leapt up and they heard of the Joachim kings of the Judah and they forgot him and forth out of the prison. வசனம் 32 அவனுடைய அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னுடனே பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்தான். And speak kindly unto him and set his and the runs above the throne of the king of that and were with him பாபிலோன். வசனம் 33 அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களையும் மாட்டினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாட்களும் சமுத்திரத்திலே நித்தமும் போஜனம் பண்ணும்படி செய்தான். And changed his and poison garments and he did and continually heat and bread and before him all the days of this life. வசனம் 34 அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய மரண நாள் பரியந்தமும் அவனுடைய செலவுக்காக பாபிலோன் ராஜாவினால் கட்டளையான அனுதினமும் திட்டத்தின்படியே அனுதினமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது. And for this and did there was and continually did given him of the king of the Babylon every day's portion until the day of this and death all the days of his life. Finish.